போலீசாரால விசாரணை என்ற பேர்ல அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமாரோடைய வழக்கு கடந்த 8ஆம் தேதி நீதிமன்றத்தின் உத்தரவின் பேர்ல சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த விசாரணையில பல பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த நிலையில இன்னைக்கு நிகிதாவையும் அவங்களுடைய அம்மாவையும் விசாரணைக்கு எடுத்திருக்காங்க சிபிஐ. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு தி கேடிவி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எம்ஓ ஷோ வித் சோபனா. கடந்த ஜூலை 8ஆம் தேதி நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அஜித்குமாரோடைய கேஸ் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. முதல் கட்டமா சிபிஐயின் விசாரணை காவல்துறையை நோக்கி தான் பாஞ்சுதனே சொல்லலாம். அந்த திருப்புவனம் காவல் நிலையத்தை நோக்கி சிபிஐ விசாரணை மேற்கொண்டாங்க. அந்த இடத்துல எஃப்ஐஆர் போடப்பட்ட காவலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாரு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை என்பது போயிட்டே இருந்துச்சு. இதை தாண்டி அடித்து கொல்லப்பட்ட, அதாவது அஜித்குமாரை அடித்த அந்த 5 காவலர்களுடைய செல்போன் என்பது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு 5 மணி நேரம் அவங்களுடைய செல்போனை சிபிஐ செக் பண்ணி அதுல இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்திருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. இதை தாண்டி பொதுமக்கள் கிட்ட சிபிஐயோட விசாரணை அடுத்த கட்டமாக வந்துச்சு. எந்த இடத்துலனா அஜித்குமார் எந்த இடத்துலலாம் துன்புறுத்தப்பட்டிருந்தாரோ, அடிக்கப்பட்டாரோ அந்த இடத்துலலாம் பொதுமக்கள் கிட்டவும் அந்த இடத்துல இருந்த மக்கள் கிட்டவும் சிபிஐ விசாரணை மேற்கொண்டுட்டு வந்தாங்க. முக்கியமாக அந்த பத்திரகாளி அம்மன் கோவில்ல பின்னாடி இருக்கிறதான அந்த மாட்டு தொழுவத்துல போயிட்டு விசாரணை என்பது முந்தானாத்து நடைபெற்றது. அந்த இடத்துல சிபிஐ அதிகாரிகளே அஜித்குமாராக இருந்து அஜித்குமார் எப்படிலாம் அந்த இடத்துல துன்புறுத்தப்பட்டாரோ அதே இடத்துல அவரும் ஒருத்தர் டெமோ காட்டி மணல் மூட்டைகள்ல வைத்து அந்த பைப்பை அடிச்சு, இந்த பைப்பால அடிச்சா ஒரு நபரோட உயிர் போகுமா அப்படின்ற ஒரு டெஸ்டிங்லாம் அந்த இடத்துல நடந்துச்சு. இதை தாண்டி வேற எந்த இடத்துலலாம் அவர் துன்புறுத்தப்படுத்தப்பட்டாரோ அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு சிபிஐ விசாரணை மேற்கொண்டாங்க. அதுல அஜித்குமார் பயன்படுத்தி அவருடைய செருப்புலாம் கண்டெடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அவருடைய உயிர் போன அந்த மாட்டு தொழுவத்துல அவரை அடித்து அவர் உடம்புல இருந்து வெளியேறின ரத்தம் சிறு துளிகள் அங்க இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவர் அடிக்கும் போது அவர் யூரின் பாஸ் பண்ணியிருந்தாரு. அதுல பிளட்டும் கலந்து வந்த அந்த ஒரு இடத்தையும் ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் அஜித்குமாருடைய தம்பியான நவீன்குமார் 2 முறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அஜித்குமாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அவருடைய நண்பர்களையும் சேர்த்து கூட 5 பேர் அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு எடுத்திருந்தாங்க. அஜித்குமாரின் நண்பர்களான ஆட்டோ டிரைவரான அருண்குமார், அதுக்கப்புறம் வினோத்குமார், பிரவீன்குமார், இவங்க 3 பேரையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்ணால பார்த்த சாட்சி அவங்கெல்லாம். சோ அவங்களும் சிபிஐக்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்திருந்தாங்க. இதை தாண்டி நேர்ல பார்த்த சாட்சிகளும் பொதுமக்களும் சிபிஐ விசாரணையில அன்னைக்கே சொல்லியிருந்தாங்க. அந்த மடப்புறம் அந்த கோவிலுக்கு வெளியே பூக்கடை வைத்திருந்த ஒரு லேடி, அவங்களையும் அவங்க வீட்டுக்கே போய் சிபிஐ விசாரணை மேற்கொண்ட இந்த நிலையில நம்ம போன வாரம் பேசியிருப்போம். அந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பேன்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் நிகிதா அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல இன்னைக்கு நிகிதாவும் அவர்களுடைய தாயாரும் சிபிஐ அலுவலகத்துல விசாரணைக்கு எடுத்திருக்காங்க சிபிஐ. இந்த விசாரணையில நிகிதா கிட்ட என்ன மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்படும் அப்படின்னு நம்ம நம்பலாம்னா, நகை காணாம போனது உண்மையா இல்லையா, இதுல இருந்துதான் இந்த கேஸே ஆரம்பிச்சிருக்கு. சோ உண்மையிலே நீங்க கார்ல நகையை எங்க வச்சிருந்தீங்க, அந்த நகை எவ்வளவு சவரன் தேரக்கூடிய நகையா இருக்கும், அந்த நகையோட ரசீதுகளை நீங்க சப்மிட் பண்ணணும். அப்படியான்ற சில கேள்விகள் வைக்கப்படும். அது மட்டும் இல்லாம நீங்க எப்ப போயிட்டு நகை காணுன்றத நீங்க கண்டுபிடிச்சீங்க, யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அந்த டைம் லைன்ஸ் எல்லாம் கண்டிப்பா சிபிஐக்கு கரெக்டா கொடுத்தாகணும். அப்பதான் உண்மையிலே நகை காணாம போனதா இல்ல இது போடப்பட்ட ஒரு டிராமாவா அப்படின்றது உண்மை வெளிவரும் அப்படின்றத நாம நம்பலாம். நீதிபதி அவர்கள் அஜித்குமார் கேஸ சிபிஐக்கு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 20க்குள்ள இந்த கேஸ முடிச்சு சார்ஜ் ஷீட் போட்டாகணும்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆகஸ்ட் 20க்குள்ள அஜித்குமாரோடைய கேஸ் ஃபுல்லா முடிச்சிருக்கணும்ன்றதுக்காகவே தீவிரமா இந்த விசாரணையில ஈடுபட்டிருக்காங்க சிபிஐனே சொல்லலாம். தீவிரமான இந்த சிபிஐ விசாரணையில அடுத்து வர அப்டேட்ஸ் என்னன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.